திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், மாவட்ட ஒன்றிய கழகத்தின் சார்பில் வருக வருக என உங்களை அன்போடு உங்கள் பாதப்பணிந்து வரவேற்கின்றோம். அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்களாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகை இருந்திருக்கின்றீர்கள். நீங்க வந்திருக்கிற இயக்கம் எந்த இயக்கம் தெரியுமா? வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு கேட்கிற, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல நாம். 1949 இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டுகளா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் ஒரு இயக்கத்துடைய தலைவர் 50 ஆண்டு காலம் கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இன்றைய நவீன தமிழகத்தை கட்டமைத்த தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற இயக்கத்துக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி செய்து தலைமுடிந்த தமிழகத்தை தலைநிமிர செய்த தலைவர், குறிப்பா பெண்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி என்று பல்வேறு சாதனைகளை வழங்கிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இயக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள். தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் இன்னும் 50 ஆண்டு காலம் தமிழர்களுடைய நாகரிகத்தை, தமிழர்களுடைய பாரம்பரியத்தை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை காக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறா, அது திமுக மட்டும்தான். அந்த இயக்கத்தை இன்னும் 50 ஆண்டு காலம் வழிநடத்துவதற்கு நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் தளபதி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு இளைஞரணி அமைப்பாளராக, துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று செயல்படக்கூடிய இயக்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த இயக்கம் என்ன சாதாரண இயக்கமா? 75 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு இயக்கம். இன்னும் இந்த இயக்கத்துடைய வரலாறு திராவிடர் இயக்கத்திலே தொடங்கி புதிய நீதி கட்சியிலே தொடங்கி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த இயக்கத்திற்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். அதனாலதான் சொல்றேன், இன்னும் கர்வத்தோடு சொல்ல முடியும், ஆணவத்தோடு சொல்ல முடியும், நான் திமுக காரன் என்று, நான் தளபதியுடைய தளபதி என்று. அந்த உணர்வோடு உங்களை எல்லாம் வரவேற்கின்றோம். ஏன்னா தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக மட்டும்தாங்க. யாருக்கும் அந்த தகுதியும் தரமும் இல்லை என்பதை என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இயக்கத்துக்கு 40% பெண்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். இன்னும் நம்முடைய கழக நிர்வாகிகள் எல்லாம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகளிரணி அமைப்பாளர்கள், தொண்டரணி அமைப்பாளர்கள் எல்லாம் உணர்வோடு திமுகவுடைய வெற்றிக்காக, திமுக தலைவர் எந்த கட்டளை இடுகின்றாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய தளபதிகளின் முன்வரிசையாளர்களாக இங்கே இந்த கூட்டத்திலும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அதனாலதான் உங்களை எல்லாம் உணர்வோடு சொல்லணுமா, வாங்க. எந்த இயக்கம்? இன்னும் தமிழகத்தை தலைநிமிர செய்யக்கூடிய இயக்கம். எதற்காக இந்த கூட்டம்? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அக்கா சொன்னாங்க, தனலட்சுமிக்கு அப்படியே உங்களுக்கு ரத்தன சுருக்கமா சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய முகங்களாக, திமுகவுடைய தளபதிகளாக ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பெண்கள், ஒரு பொறுப்பாளர்களை தமிழகத்துடைய முதலமைச்சர், பாரம்பரியமிக்க ஒரு இயக்கத்துடைய தலைவர் நியமனம் செய்திருக்கிறார். அது யாரு? நீங்க தான். அந்தந்த பாகம், பாகம்னு சொல்றோம்னா பூத்து, எந்த பூத்து நம்ம ஓட்டு போறோமோ அந்த பூத்துடைய திமுகவுடைய முகங்களாக, திமுகவுடைய தூதுவர்களாக, தளபதியுடைய கொள்கை பிரச்சாரத்துடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு உங்களை தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நியமனம் செய்திருக்கின்றார்கள். நியமனம் செய்து நடைபெறுகின்ற முதல் கூட்டமாக இந்த வெல்லும் தமிழ் பெண்கள். இன்னும் இந்த இயக்கத்தை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர்ந்திருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு யாரு காரணம்? 5 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக தந்தை பெரியாருடைய கனவுகளை நிறைவேற்றி பேரறிஞர் அண்ணா விட்டு சென்ற பணிகளை தமிழகத்துடைய முதலமைச்சராக 5 முறை பொறுப்பேற்று